அழகேசிங்க. வணக்கம் நண்பர்களே. சுந்தரபாண்டியன் அவர்களின் ஆரிராரோ சிறுகதை. மலடி என்று சொந்தங்களால் அவமானப்படுத்தப்படும் ஒரு பெண் எடுத்த முடிவை சூசகமாக காட்டி ஆரிராரோ என்று அவள் தன் பெண்ணை தாளாட்டுவதோடு முடிகின்ற கதை. ஆரம்பமே அட்டகாசம். அந்த ஊரின் காலை நேரத்தின் வர்ணனையோடு கதையும் ஆரம்பிக்கிறது. நாயகி சொர்ணம் பெண் குழந்தை பெற்று தாயாரின் வீட்டில் இருக்கிறாள். அங்கே அவள் பாட்டியும் அத்தையும் விடிய கருக்களிலேயே எழுந்து பின்புற களத்து கிணத்தில் நீர் சேந்தி அண்டாக்களையும் குடங்களையும் நிரப்பி முற்றம் தெளித்து பெருக்கி கோலம் போட்டு நிமிர்வதற்கும் சொர்ணம் தூங்கி விழிக்கவும் சரியாக இருந்தது. அப்படியே அந்த கிராம காட்சியையே நம் கண்முன் கொண்டு வருகிறார். குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறாள். வயிறு பசித்தால் மட்டும் தாங்க மாட்டார். இந்த இடத்தில் குழந்தையை வயிற்று கள்ளி, அதாவது பசி தாங்க மாட்டாள் என்று வட்டார வழக்கு பேச்சில் சொல்லும் போதும் அதை தொடரும் உரையாடல்கள் படிக்கப்படும் போதும் கதையின் சஸ்பென்ஸும் ஆரம்பித்து விடுகிறது. இப்போது குழந்தை பெற்றவளை பார்க்க வரும் சித்தியின் பேச்சு, அவளை சொர்ணத்தின் அம்மா வரவேற்பது என்று வரும் உரையாடல்களில் கிராமத்து பழக்க வழக்கங்கள் பேச்சுக்கள் எல்லாம் அழகாக வந்து விடுகின்றன. அந்த சித்தி அவள் அக்காவிடம், சொர்ணத்தின் அம்மாவிடம், ஆமாக்கா, இப்பதான் முதக்காருக்கு வந்தேன், சோமா இருக்கியா? இனிமே சோத்துக்கு என்ன, கட்டி பொண்ணு வந்துட்டா, கடவுள் இப்பதான் கண்ணை திறந்திருக்காரு. 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா இல்லாம போச்சு. பார்க்காத கோயிலா, பிடிக்காத டாக்டரா, தடுக்கிற கடற்கரை ஜோசியன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான், சொர்ண வயிற்றுல சொக்க தங்கம் வரத்தான் செய்யும். அப்படியே அந்த நம்ம ஊரு பாஷை அப்படி கொண்டு வர்றாரு அந்த வார்த்தைகள்ல. இப்ப குழந்தை அழவே சொர்ணத்திடம் கொடுத்தாள் சித்தி. ஆவு ஆவுன்னு பறக்குது வயிற்று கள்ளி, அவன் அப்ப மாதிரியே. சொர்ணம் சொல்லி முடிக்கும் முன்னே அவள் கணவன் ஆறுமுகம் அங்கே வருகிறான். என்னடி காலையிலே என்ன திட்டுற, நான் என்ன வயிற்றுக்கள்ளதான்? நான் உங்களையா சொன்னேன்? பின்ன அவன் அப்பன்னா வேற யாரு? சொர்ணம் தலை குனிந்தாள் என்ற வரிகளிலே கதையின் சஸ்பென்ஸ் லேசாக அவிழ ஆரம்பிக்கிறது. இப்போது அவள் கணவனை பற்றிய விவரங்கள். சென்னையில் தனியார் கம்பெனியில் கேஷியர் உத்தியோகம். அவன் நண்பர்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் குழந்தை பிறந்து விட, இவர்களுக்கு மனமாகி 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறக்காததால் 10 வருஷத்துல அவன் படுத்திய பாடு, கடவுளுக்கு கண் இருந்தா கலங்கி போவார்னு சொர்ணத்தோட அப்பா சொல்ற அளவுக்கு கொடுமை. இவங்க இங்க வந்து இருக்கிற சென்னை பெரம்பூர்ல சின்ன வீடு, தண்ணி கஷ்டம் என்று அந்த நடுத்தர குடும்ப வாழ்க்கையை அப்படி சுருக்கமா சொல்லிட்டு முக்கிய கருவுக்கு, ஆம், அந்த கரு வராத கருவுக்கு, அந்த கதையின் கருவுக்கு உடனே வந்து விடுகிறார் ஆசிரியர். 3 வருஷமா குழந்தை வரல. உடனே சொர்ணத்தோட மாமியாரோட வார்த்தை அவள் சம்பந்தி அம்மா கிட்ட எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு: என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ, எனக்கு பேரப்பிள்ளை வேணும். சொர்ணத்தின் மனதில் ஆழமாக பதிந்த வார்த்தைகள் இவை என்பது நமக்கு கதையின் முடிவில் தான் புரிய போகிறது. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ, எனக்கு பேரப்பிள்ளை வேணும். இதுதான் அவன் மாமியார் சொல்றது. தொடர்வது சொர்ணத்தின் பெற்றோர் எடுக்கின்ற முயற்சிகள். முதலில் முப்பந்தரம் இசக்கியம்மனுக்கு பொங்கல். அடுத்த முறை திருவனந்தபுரம் டாக்டர் பாலகிருஷ்ணன். அவர் சொல்றது, இவளிடம் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, அவ புருஷனை கூட்டிட்டு வாங்க. ஆனா அவ புருஷன் அதுக்கு மறுக்க, சொர்ணத்துக்கு மாமியாருக்கு மறுபடி வாய்ச்சண்டை. இப்படி நீ மலடு, உன் பெரியம்மா பொண்ணுக்கு குழந்தை இல்லை, அந்த வம்சம் தானே நீ என்ற மாமியார் குத்த, பதிலுக்கு சொர்ணம், பெரியம்மா மகளுக்கு ஒண்ணும் குத்தம் இல்லை, அந்த அத்தானுக்கு தான் குறையும் டாக்டர் சொல்லிட்டார். அப்ப ஏன் மகை மலடனா? உங்க பிள்ளைய அனுப்பி சோதிச்சு பாருங்க, எனக்கு மட்டும் குழந்தை ஆசை இல்லையா என்ன என்று தொடர்கிற அந்த சண்டையின் முடிவிலே அவள் கணவன் நாகர்கோவில் டாக்டர் நடேசனிடம் பார்க்க சொல்ல, அவர் ஏற்கனவே இவர்கள் சொல்லி வைத்திருந்தபடி அவள் கணவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க சொல்ல, சொர்ணத்தின் பெற்றோர் தவித்து போய் மற்றும் ஒரு டாக்டரிடம், மாதம் ஒரு முறை நாகர்கோவில் விஜயம் செய்யும் டாக்டர் முத்துக்காளியை பார்க்க சொர்ணத்தையும் அவள் கணவன் ஆறுமுகத்தையும் அனுப்ப, அவர் கொடுத்த ஏராள மாத்திரைகளை வாங்கி கொண்டு கணிசமான பணத்தையும் கொடுத்து விட்டு திரும்புகிறார். இந்த இடத்திலே குழந்தை பேருக்கு தவிக்கும் தம்பதிகளை வைத்து எத்தனை மருத்துவர்கள், எத்தனை மருத்துவமனைகள் தொழில் நடத்துகின்றன என்ற ஒரு காட்சியை நாம் தொலைக்காட்சி பெட்டியிலே பார்ப்பது எல்லாம் அப்படியே ஞாபகம் வரும்படி அந்த சமுதாய பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்து காட்டுகிறார் ஆசிரியர்.
அந்த பெண் சொர்ணத்தின் மேல் நமக்கு அனுதாபம் ஏற்படும்படி கதையை கொண்டு செல்கிறார் ஆசிரியர். அடுத்து வருவது கிளைமேக்ஸ். சாத்தான்குளம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க செல்கிறது சொர்ணத்தின் குடும்பம். வண்டியை ஓட்டி வருபவன் முத்துப்பாண்டி, சொர்ணத்தின் அத்தை பையன், அரைக்கிருக்கு, அனாதை. சொர்ணத்தின் வீட்டில் வளர்ந்தவன், எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடுவான், உடல் வாட்ட சாட்டமாக தேர்த்தடிகளைப் போல. அவர்கள் அனைவரும் சாத்தான்கோயிலில் பொங்கல் இட்டு பாயாசம் வைத்து சாப்பிட்டு அந்த இரவு அங்கேயே தங்கிவிட்டு மறுநாள் காலை திரும்புகிறார். சொர்ணத்தின் முகத்தில் சாத்தாவின் அருள் கிட்டியது போல் ஒரு தனி கலை என்ற வார்த்தையிலே ஒரு குறிப்பை காண்பிக்கிறார் ஆசிரியர். சில நாட்கள் கழித்து சொர்ணத்தின் அம்மா வாயெல்லாம் பல்லாக வருவோர் போவோரிடமெல்லாம் சொல்வது, சொர்ணம் குளிக்காம இருக்காளாம், எழுத்து வந்துருச்சு. இந்த எழுத்து வந்துருச்சுங்கிற அந்த வட்டார வழக்கு ரொம்ப அருமையா விழுந்திருக்கீங்க. தொடர்வது சந்தோஷ நிகழ்வு. டாக்டர் முத்துக்காளியின் மருந்துதான் காரணம் என்று அம்மா சொல்ல, சாத்தாவின் செயல்தான் என்று அப்பா சொல்ல, சொர்ணம் புருஷனை கடைக்கண்ணால் பார்க்க அவன் ஆண்மை நிரூபிக்கப்பட்ட மகிழ்வில் இரண்டும் தான் என்று சொல்கிறான். பிறகு வளைகாப்பு, குழந்தை பிறப்பு என்ற அந்த குடும்ப நிகழ்வுகளை எல்லாம் ஆசிரியர் அந்த தெக்கத்தி பழக்கங்களோடு அழகாக விவரிக்கிறார் கதையில் படி. குடும்பம் அனைவரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டு முடிக்க குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு இப்ப பின்கூடத்திலே அந்த சாத்தாங்கோயிலுக்கு வண்டி ஓட்டி வந்த முத்துப்பாண்டி சொர்ணத்தின் அத்தை பையன் அரைக்கிருக்கு வயிறு புடைக்க 3வது முறையாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். 3வது முறையாக சொர்ணம் குழந்தைக்கு ஆறாரோ ஆறீராரோ என்ற அர்த்தத்தோடு தாளாட்டினான். குழந்தை மீனு பாட்டின் அர்த்தம் தெரியாமலேயே தூங்கி போனார். முத்துப்பாண்டி பெரிதாக ஏப்பம் விட்டான். நல்ல வேளை குழந்தை விழிக்கவில்லை. அவள் கணவன் ஆறுமுகத்திற்கும் தூக்கம் கண்களை சுழற்றியது என்று முடிகிறது அந்த கதை. கதையின் கடைசியில் வருகின்ற அந்த அர்த்தம் என்ற வார்த்தையிலும் ஆரம்பத்தில் வந்த அந்த வயிற்றுக்கள்ளி என்ற வார்த்தையிலும் கதையின் முழு அர்த்தமும் நமக்கு புரியும்படி கதையை முடிக்கிறார் ஆசிரியர். பொம்பள மனசு ஆழம் என்ற சினிமா பாடலும் நினைவுக்கு வந்தது. அதோடு சேர்ந்தே இக்காலத்தில் குழந்தை பேறு மருத்துவமனைகளின் செயல்களும் செயற்கை கருத்தரிப்பின் விவரங்களும் அக்காலத்தில் குழந்தை பேர் இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டு 10 வருடங்களாக சொர்ணத்தின் மனம் பட்ட பாடும் சேர்ந்தே நினைவுக்கு வந்தன. படிக்கும்போது உங்களுக்கும் இவை அனைத்தும் நினைவுக்கு வரலாம். ஆசிரியருக்கும் அழகிய சிங்கருக்கும் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த கதையில என்ன சொல்ல வர கடைசியில அந்த 10 வருஷம் குழந்தை பிறக்கல, ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் அது குழந்தை பிறக்கிற மாதிரி கொண்டு போறாரு. எப்படி புரியல அது. அது ஆசிரியர் சொல்லுவார் எப்படின்னு. அது கதையில கிளீனா பல இடங்கள்ல அதுக்கு குறிப்பு காமிக்கிறாரு நமக்கு. அந்த முத்துப்பாண்டியை பத்திய குறிப்புகள் எல்லாம் இருக்குங்க. அந்த வயிற்று கள்ளிங்கிறதும் அவன் ஒரு இடத்துல ஒரு வசனம் வருது, நானும் இந்த மாதிரி பசிக்கு துடிக்கிறவன் இல்ல என்னோட கணவனும் இந்த மாதிரி பசிக்கு துடிக்கிறவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புள்ள மட்டும் எப்படி இந்த வயிற்றுக்கு பசிக்கு துடிக்குதுங்கிறத சொல்லிட்டு இங்க முத்துப்பாண்டி அவங்க அத்தை பையனா இங்க 3 முறை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுறதையும் கனெக்ட் பண்ணி, அதே நேரத்துல இவளே ஒரு வார்த்தை விட்டுறா புருஷன்கிட்ட அப்ப மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுறப்போ, நான் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்கிறப்போ அவ தலை குனிந்தாள் அப்படிங்கிற வார்த்தை. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ நமக்கு அந்த அர்த்தம் நமக்கு புரியுது. கதை படிக்கிறவங்களுக்கு ஓரளவு அதை கவனிச்சு படிக்கிறப்போ கண்டிப்பா புரியும். ஆனா அதை சூசகமா சொல்றது அவரு நம்ம அதை வெளிப்படையா சொல்ல வேணாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்கிற மாதிரி தான் தோணுது. அதே நேரத்துல அந்த சொர்ணத்தினுடைய கொடுமைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம படிக்கிறப்போ அந்த சொர்ணத்தின் மேலேயும் நமக்கு ஒரு அனுதாபம் வருது அப்படிங்கிற முறையிலேயும் நம்ம அந்த கதையை கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிற முறையில எடுத்துக்கலாம் தான் எனக்கு தோணும்.